Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். டேய் கேடி விசாலு, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இவர் பண்ணுற நிறைய விஷயம் வந்து பவித்ராக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ட்டு. என்னப்பா நம்மளுக்கு கைத்தட்டில் வந்து ஆனந்தி வைக்கப்பட்டு சவுண்டு சிலதெல்லாம் ஒன்று பண்ணி டக்குன்னு ஜனங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அதுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. 2 hours எல்லாம் நீங்கள் காமிக்கணும்னு கிடையாது, கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் 1 hour காமிச்சாலே ஜனங்க ஜாலியாக ரசிப்பாங்க. முத்து அண்ணா கூடயே போயிரு. எனக்கு சரியான சிரிப்பு. நான் சிரிப்பை எப்படி திரும்ப பார்த்துருந்தேன், இப்படியே தான் பார்த்துருந்தேன். சிரிக்கிறேன், இப்படி சிரிக்கிறேன், அப்படி சிரிக்கிறேன், இப்படி சிரிக்கிறேன், அப்படி சிரிக்கிறேன். என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. எப்படி வெளியில் இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் ஏதாவது வெளியில் நடந்ததுன்னா ஏதாவது தூக்கி மண்டையில் இப்படி போட்டு போகிறேன். நீங்கள் பண்ண தப்பு அப்படின்னு அதை கரெக்டாக பாயிண்டாக நறுக்கு நடித்து அதை கிளியர் பண்ணி நம்மளுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா, கேள்வி கேளியா, நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு பாயிண்ட்டு, கேள்வி கேளு, எங்களெல்லாம் உட்கார வச்சு கிழிச்சால சத்யாவெல்லாம் ஓப்பன் கலாய். இந்த வாரம் நீ ஒன்றுமே பண்ணல, எங்க ராஜா இருந்த. வெல்கம் டு BB8 vs அபி ரோஸ்ட். ஹாய் அபி. ஹலோ, ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே சேதுபதி அவர்கள் வந்துட்டு ரொம்பலாம் எதுவும் பேசாம டக்குன்னு வந்து ஃப்ரைடே எபிசோட் பார்க்கலான்ட்டாரு. எனக்கு ஒரு பாதி இதுக்கிட்ட அந்த ஃப்ரைடே சீன்ஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப வேஸ்ட், கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தோணுச்சு. கடைசியில ஏதோ இந்த ட்ரூத் ஆர் டேர்னு ஒன்று கொண்டுட்டு வந்தாங்க. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு 24 hours பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய கண்டென்ட் என்ன ஓடிச்சு தெரியுமா? நான் பார்த்தபோது முத்துக்குமரன், சாச்சனா, சத்யா, அப்புறம் வந்து ராணவ், இவங்கெல்லாம் உட்காந்து மறுபடியும் சவுண்டை பற்றி பின்னாடி பேடாக பேசுறது, இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் போச்சு. அதை கொண்டு வந்திருக்கலாமே இன்னைக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் காமிக்கணும், ஃப்ரைடேல என்ன நடந்ததுன்னு காமிக்கிறதுக்கு இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் சேர்த்து சுற்றி உட்காந்து அந்த ட்ரூத் ஆர் டேர் ஆடினாங்கல்ல. தர்ஷிகா விஷால் கிட்ட போயிட்டு அவள் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதோ சொல்லணும் போல இருக்கு. அந்த பொண்ணு தவழ்ந்துனே போய் க்ரஷ்ந்து சிரிக்குது, உள்ளே ஓடுது, உடனே டீமே கலாய்க்கிறாங்க. அப்புறம் வந்து சௌந்தர்யாவை கேட்டால் திடீர்னு இந்த வீட்டில் ப்ரப்போஸ் பண்ணணும்னு ஒன்று வந்தால் யாருக்கு பண்ணணும்னா நான் ரயானுக்கு தான் பண்ணுவேன்னு அவங்க பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குங்க. உக்காந்து ஒரு பொண்ணு வைக்கப்பட்டு போகிறது, இவங்க உட்காந்து சுற்றி உட்காந்து ட்ரூத் ஆர் டேர்னு ஒரு மொக்க கேம், அதை வேற காமிக்கிறீங்களே. ஐயோ ஐயா, எடிட்டர் ஐயா, கொஞ்சம் மாற்றி எடிட் பண்ணுங்க ஐயா. ஜனங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 1008 இருக்குங்க. உக்காந்து நீங்கள் என்ன விளாடுறதெல்லாம் குழந்தைங்க விளாட்டெல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க ஜனங்களுக்கு. அதுதான் ஏற்றுக்க முடியல. வெறும் லவ் கண்டென்ட்டுக்காக நம்மலாம் பிக் பாஸ் பார்க்குறோம். நீங்கள் சொல்லுங்கள் ஜனங்களை, ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு ஜோடி சேர்த்து விட்டு நானே சேர்த்து விட்டு வந்துடுறேன். பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குங்க. உட்காந்து ஜாக் இருக்காங்களே ஜோடி சேர்த்து விடுறதுக்கு, இன்னைக்கு என்னமா ஜோடி சேர்த்தாங்க. ஜாக் ஆக்சுவலாக நிறைய இடத்துல நல்லது பண்ணுறாங்க. ஆனால் நம்ம விஷால் வந்து அதே ஜாக் கிட்ட போயிட்டு எனக்கு நான் நிறையா பட்டுட்டேன், நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு தர்ஷிகாவுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறாரு இந்த விஷயத்தில். அது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? டேய் கேடி விஷாலு, என்ன கண்ணா இங்கே வந்து ஒன்று பண்ணுற, அங்கே போய் ஒன்று பண்ணுற, அப்போது நீ ஒரு ஆக்டிங் பண்ணுற. லவ் கண்டென்ட் இருந்தா நம்மளுக்கு வந்து வெளியில வந்து அதுதாங்க ஆகணும். அந்த கவின் லாஸ்லியா மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பப்பு வேகாது ராஜா. நான் அமீர் பாவனிதே ஏத்துக்க மாட்டேன். இதுல இது வேற, இந்த கன்றாவியை வேற பார்க்கணுமா? ஐயோ கடவுளே. அதுதான் நான் சைட்லயே அப்படியே ராணவ் பவித்ராவோடத வந்து அசிங்கமா இருக்குன்னு சொல்லி அன்ஷிதா சொன்னாங்களே, அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவங்க அன்ஷிதா பண்றதெல்லாம் சூப்பரா இருக்குதாமா. ஃபர்ஸ்ட் 2 வாரம் ஒன்று நடந்தது இல்லை, எல்லாரும் மறந்துடுறாங்கங்க. நீயும் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்னெல்லாம் உன்னை பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் 2 பேர் பேசி வச்சுக்கிட்டு உள்ளே வந்து ஹே வாட் அ சர்ப்ரைஸ் அப்படிலாம் பண்ணியிருக்கீங்களேம்மா, அதை விடவா இது இல்லை. ஆனால் இதில் ராணவ் வந்துட்டு பவித்ராக்கும் எனக்கும் தெரிஞ்சுதான் பண்ணுறோம், ஒரு கண்டென்ட்டுக்கு தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மேனிப்புலேட்டிவா பேசின மாதிரி தோணுச்சு. ஏன்னா பவித்ராட்ட போயிட்டு உனக்கு ஓகே தானே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த இன்டென்ஷன்ல தான் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்கள்ட்ட வந்து பவித்ராக்கும் தெரிஞ்சு பவித்ராக்கு இதெல்லாம் தெரியல, அவங்க இவர் ஏதோ பண்றாரு, ஏதோ உளறிட்டு போட்டும் அப்படின்னு விடுற மாதிரி தான் தோணுது. அவரோட உருவத்துக்கு பார்க்குற ஒரு கேரக்டரோ இல்லை மெச்சூரிட்டியோ நான் பார்க்கல ராணுவ கிட்ட. அவர் ஏதோ ஒரு ஃப்ளோவில் ஒன்று பண்ணின்னு இருக்கிறாரு.
அது ஏதோ போன வாரம் லக்ல வந்து ஜனங்களுக்கு புடிச்சிருச்சு. அதனால அவரு ஏதோ தப்பிச்சாக்க வாழ்ந்துன்னு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப இன்னைக்குமே விஜய் சேதுபதி வந்து ஒரு மஞ்சேரி கேள்வி அவரு கேட்டுட்டு இருக்கிற இடத்துல வந்து ராணவ் ஏந்திரிச்சு ஒரு பதில் குடுக்குறாரு. அதுல அந்த பதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? இவரு சொல்றாருல, "தூங்குனது ஒருத்தர் சார், எல்லாரையும் இது பண்றாங்க சார்ன்ட்டு." முதல்ல நீங்க 3 பேருமே ஒத்துக்கல. ஒத்துக்காதனால தான் சரி எதுக்கு நீங்க ஒத்துக்கவும் மாட்றீங்க? வாங்க 3 பேருமே பண்ணுங்க. 2வது உன்னோட வீட்ல இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட்டே ஏஞ்சி வந்து நீ கரெக்ட்டா பண்ணலன்றாங்க. அப்ப நீ 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 சொல்ல வர விஷயம் வந்து கரெக்ட்டா நீ டெலிவரி பண்ண மாட்ற. அப்புறம் இவரு லவ் கதை, இந்த கதைலாம் நான் எங்க இந்த சீரியஸ் நோட்ல எடுத்துக்கிறது? எனக்கு ஏதோ அவரு ஏதோ ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு காமிக்கணும். நானும் இந்த வீட்ல இருக்கேன்னு ஏதோ காமிக்கிறதுக்காக ராணுவம் பண்ற மாரி இருக்கு. அது நான் என்ன சீரியஸாவே எடுத்துக்கல. அன்லெஸ் அது பவித்ரா வந்து சீரியஸா எடுத்துட்டு, ஒரே முடிவா நீ பண்றது எனக்கு பிடிக்கல, கிடிக்கல அப்படின்னு சொல்ற வரைக்குமே, அது நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இவரு பண்ற நெறைய விஷயம் வந்து பவித்ராக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்ட்டு. அப்படியே அந்த ஹோஸ்ட் வந்து இன்னைக்கு வந்தார். சேதுபதி அவர்கள் வந்தோனே எனக்கு வந்து ஆடியன்ஸ் இன்னைக்கு அவர் ரொம்ப அழகா தயார் பண்ணி வச்சாருன்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கடுப்பாச்சு. ஏன்னா யார் எழுந்திருச்சாலும் கை தட்டினாங்களா, ஐயோ இவங்களுக்கெல்லாம் ஏன் கை தட்டுறீங்க? பட் போக 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 ஒரு கண்டஸ்டன்ஸ் முகத்திலயும் அந்த பயம் தெரிஞ்சது. ஐயோ நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நமக்கு ஏன் கை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். சோ உங்களுக்கு இந்த கை தட்டல் அப்படிங்கிறது வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சா அப்படி கிரியேட் பண்ணது? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில பேருக்கு உண்மையா இருந்தது. சில பேருக்கு வாண்டடா கைத்தட்டல் குடுத்து அவங்கள பூஸ்ட் பண்ண மாரி தோணுச்சு. ஏன்னா, ஆனந்திக்குலாம் இதுவரைக்கும் 6 வாரத்துல ஒரு வாட்டி கூட கைத்தட்டலே வந்தது கிடையாது. ஆனந்திக்கு ஷாக்கு. என்னப்பா நம்மளுக்கு கைத்தட்டல விட ஆனந்தி வெட்கப்படுறது, சிரிக்குது. அதே மாதிரி சத்யா 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 செம்ம ஷாக்கு. நான் இந்த வாரம் ஃபுல்லா பேசவே இல்லையடா. சத்யா அதுதான் சொல்றேங்க. சில பேருக்கு உண்மை, சில பேருக்கு வந்து வேணும்ட்டே பண்ணாம இருந்தது. ஜாக்லினுக்கு கை தட்டும்போது ஹானஸ்ட்டா எனக்கு பிடிச்சிருந்தது. சவுண்டுக்கு நம்ம எப்பயுமே சொல்ல தேவையில்ல. சவுண்டு கரெக்ட்டா இருக்கும்போது, சவுண்டு சிலதெல்லாம் ஒண்ணு பண்ணி டக்குன்னு ஜனங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா, அதுக்கு நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா, சவுண்டு கிளாப்ஸே தட்டல. ஏன்னா நெறைய மிஸ்டேக் இருந்தது சவுண்டோட சைட்ல. சாச்சனா நெனச்சுன்னு இருக்காங்க. ஏய் எனக்கு கிளாப்ஸ் வந்துச்சுன்னு. ஐயோ அப்ப சாச்சனோட சிரிப்ப பாக்கணுமே அபி, பாத்தீங்களா? அததான் இன்னைக்கு சொல்றேன். கைத்தட்டல். தயவுசெய்து புரிஞ்சுக்கோமா, உன்னை கலாய்க்கிறாங்க ஜனங்க. நீ அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணி வச்சிருக்க. லூசு மாரி நீ அத நம்பிட்டு, ஐ எனக்கு கிளாப்ஸ் வந்துருச்சுன்னு அடுத்த வாரம் இன்னும் எதுவும் பெருசா பண்ணி வைக்காத. ஒண்ணும் இல்லாதப்போவே இவ்ளோ டான்ஸ் ஆடுற. இன்னும் இந்த கிளாப்ஸ் எல்லாம் வேற பார்த்துட்டா யோசிச்சு பாருங்க ஆனி. பேசாம இந்த வேலையெல்லாம் விட்டுறலாமா? சாச்சனா மூஞ்செல்லாம் தினைக்கும் பார்க்கறதுக்குனே யோசிச்சேன் நான். இன்னொரு காண்டு வேற எனக்கு. கடந்த ஒரு 2, 3 நாளா அந்த பொண்ணு தான் லீஸ்ட்ல இருந்தது. அந்த பொண்ணு போயிடும்னு பார்த்தா, வலைத்தடங்கள்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க, "வர்ஷினி தான்ப்பா போயிடுச்சு" அப்படிங்கிறாங்க. அடப்பாவிங்களா! நேத்து தான்டா சொன்னேன், அந்த பொண்ண சேவ் பண்ணாதீங்க, அனுப்பிச்சிருங்க. அந்த பொண்ணு லிஸ்ட்ல இருக்கு அப்படின்ட்டு. எதுக்குடா சேவ் பண்றீங்க? எனக்கு இது கூட இப்போ இந்த பாயிண்ட்ல இது கூட நான் முன்னாடி கம்பேர் பண்ணேன். ஜூலியும் இந்த பொண்ணும் ஒரே மாரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா, எனக்கு இந்த பொண்ண கம்பேர் பண்ணும்போது ஜூலி பெட்டர்ன்னு தோணுது. சீரியஸா ஜூலி பெட்டர்ப்பா! எப்படிப்பா இந்த பொண்ண சமாளிக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் எனக்கு புரியவே இல்ல. அது இன்னைக்கு நம்ம நேத்துலாம் வந்து அவ்ளோ புலம்பணும் சாச்சனாவை பத்தி, அவ்ளோ நீங்களும் பேசுனீங்க. இன்னைக்கு ஆமா, அவரு கேட்கும்போது உடனே அழுக வந்துருச்சு. உடனே வந்துட்டு, சார் என்னோட ஆமா. கேள்வி என்னன்னா, ஏன் ஜெஃப்ரி அங்க சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏய் உங்ககிட்ட அப்படி இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே ஜாக்லின் கூப்பிட்டு கேக்குது. எதுக்கு சாச்சு நீ வந்து 100 குடுத்த அப்படின்னா, அவன் பண்ணுவான்னு நெனச்சு தான் குடுத்தேன். எனக்கு காண்டாயிடுச்சுன்னு தான் குடுத்தேன். இல்லன்னா இல்லன்னு அங்கேயே சொல்ல வேண்டியது தானே. பண்ணிட்டு ஏன் சொல்லணும்? அவ வீட்டுக்குள்ளேயே பயப்படலங்க. அப்புறம் டாடி கிட்ட பயப்படுவாரா? டாடி சாக்லேட் எல்லாம் குடுத்து அனுப்புறாரு. அப்புறம் டாடி கேட்டா, டாடி கிட்டயும் தைரியமா இப்படி போல்டா சொல்லுவோம். டாடி நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நெனச்சிருப்பாங்க மேடமு. டாடி வந்து இன்னும் அழுத்தமா ஏன் சாச்சனா, எப்படி சாச்சனா, உனக்கு நீ தோணுனாலுமே எப்படி? எப்படி நீ ஒரு லாஜிக்கா இந்த டாஸ்க் எப்படி குடுப்ப? அப்படி இப்படின்னு பயங்கரமா வச்சு செஞ்சிருந்தா, டாடி அவங்க பொண்ண தட்டி கேட்கிறாரு. செஞ்ச தப்ப சுட்டி காமிக்கிறாரு. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கரெக்ட்டான வழியில சொல்றாருன்னு நான் ஒத்துருப்பேன். டாடி செய்யலையே. டக்குன்னு ஒரு குறும்படத்தை போட்டு அந்த புள்ள ஐயோ! சாரி கேட்கலன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் ஏங்க எல்லாத்தையும் பண்ணியிருந்தா இன்னைக்கு எப்படி இருந்திருக்கும்? பிக் பாஸ் டீம் மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேங்க. குறும்படம் எப்படி எடிட் பண்றதுன்னு மறந்துட்டாங்கன்னு நெனைக்கிறேன். போய் பார்க்க சொல்லுங்க. கடந்த சீசன்லலாம் விஷ்ணுவெல்லாம் வந்து அந்த அக்ஷயா பொண்ணு தான் என்ன தடுக்கி விட்டு விழ வச்சதுக்குன்றதுக்கு அவ்ளோ ஆர்கியுமென்ட் பண்ணி வீட்ல அந்த பொண்ண அவ்ளோ டார்கெட் பண்ணாப்புல. லாஸ்ட் சீசன் அப்போ. அத எடுத்துன்னு வந்து என்ன அழகா குறும்படம். ஒரு சீசன்லயுமே இருக்குங்க. நீ பண்ண ஆதாரம் இருக்குன்றது காமிக்கிறதுக்கு பிக் பாஸ்ல ஒரே ஒரு ஆதாயம் வந்து ப்ரூஃப் வந்து குறும்படம் தான். அத ஏன் இவங்க எடுத்துன்னு வர மாட்டேங்கிறாங்கன்னு தான் எனக்கு புரியல. என்னாச்சு இந்த வருஷம் இவங்களுக்கு?
சாட்டர்டே சண்டேஸில் ப்ரொமோ வச்சு டிசைடே பண்ண முடியல. இவங்க காட்டுறது ஒன்று இருக்குது, உள்ளே வந்து போய் பார்க்குறது ஒன்று இருக்குது. 2 hours எல்லாம் நீங்கள் காமிக்கணும்னு கிடையாது. கரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுகிறத, நடக்கிற செக்மெண்ட்டை 1 hour காமிச்சாலே ஜனங்க ஜாலியாக ரசிப்பாங்க. நீங்கள் 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லி அதில் 1 hour ரொம்ப மொக்கையாக இருக்குது, பார்க்க முடியல எபிசோடு. நீங்க எனக்கு இப்ப சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. சாச்சனா வந்து ஜோன் அவுட் ஆயிட்டேன், எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னோடனே டக்குன்னு ஃபுல்லுத்தையும் வந்து சேது சார் வந்து அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டார்ல. எனக்கு ஜாக்லின் இந்த கேர்ள்ஸ் டீம்லாம் சர்காசிசமா இருந்துச்சு சார், சர்காஸ்டிக்கா இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும் போது கூட இல்லைங்க நான் உங்களை என்னன்னு கேட்கறேன்ட்டு ரிப்பீட் பண்றாரு. ஆன்சர் சொல்லிட்டாங்க சார் அப்படின்னு இருக்கு. பட் சாச்சனாக்கு ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனா அவர் கொடுக்குறாரு. எனக்கு அந்த இடத்துல ஏன் அவ ஜோன் அவுட் ஆயிட்டேன்னும் போது நீ எப்படி இங்க நான் நின்று பேசிட்டு இருக்க, நீ ஜோன் அவுட் ஆகுவேன்னு தானே கேட்கணும். எனக்கு அந்த இடத்துல புரியவே இல்லை. அபி சுனிதாக்கு என்ன பண்ணாரு, இப்படிதான் ஒரு தடவை பிளாங்க் அவுட் ஆயிட்டாங்க. பிளாங்க் அவுட் ஆனது ஓகே சுனிதா யூ டேக் ரெஸ்ட் அப்படின்ட்டு போனார்ல. அந்த மாதிரிம்மா நீ இப்போ உட்காருமா, நீ ரெஸ்ட் எடு, உனக்கு புரியல, நீ போம்மா, நீ உன்னோட சொந்த யோசனையிலேயே வாழுமான்ட்டு போக வேண்டியதானே. உட்காந்து அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ணது. இன்னொன்று எனக்கு இன்னைக்கு இந்த நாள் பார்க்கும்போது எப்படின்னா யோசிக்குதுன்னா, நடிகர் திலகம் மறுபடியும் இன்னைக்கு ரீபர்த் எடுத்துட்டாரோன்னு தோணுச்சு. ஏன் சொன்னாங்க, நம்ம சாச்சனா என்ன கேட்டால் ப்ராப்பரான ரோஸ்டே கிடையாது. ஓகேவா தான் கேள்வி கேட்டார். ஓகேவா, அதிகமாக நிறைய கேள்வி கேட்டது யார் தெரியுமா, ஜெஃப்ரி தான். ஓகேவா, எல்லா டீமும் எல்லா இருக்கிறவங்களும் கை தூக்கி இது பண்ணி அப்படி தான் போச்சு தவிர்த்து இவர் எனக்கு கேட்டால் நல்ல ப்ராப்பரான ரோஸ்டே பண்ணல சாச்சுக்கு. அதுக்கே மேடம் உள்ளே போய் அழுது கெலாட்டா பண்ணி கேர்ள்ஸ் எல்லாம் ஆதரிக்க வந்தா எனக்கு முத்து அண்ணா தான் வேணும், முத்து அண்ணா கூடயே போய் இரு. இனி சொன்னியே சவுண்டு பண்ணதெல்லாம் நடிப்புன்ட்டு, நீ பண்ணது பச்சை நடிப்பாக இருந்தது. அப்போ உன்னெல்லாம் கொண்டு போய் என்னம்மா பண்ணுறது சொல்லுமா சாச்சு. விஷாலனாவை கட்டி பிடிச்சி நழுவுற, முத்துவனாவை கட்டி பிடிச்சி நழுவுற, என்னம்மா இது நியாயம்? இது எவ்வளோ பெரிய உலகமாக நடிப்ப நீங்க சொல்லுங்க. எனக்கு சரியான சிரிப்பு. நான் சிரிப்பை எப்படி திரும்ப பார்த்துருந்தேன், இப்படியே தான் பார்த்துருந்தேன். சிரிக்கிறேன், இப்படி சிரிக்கிறேன், அப்படி சிரிக்கிறேன், இப்படி சிரிக்கிறேன், அப்படி சிரிக்கிறேன். என்னால் சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் காண்டு, ஐயோ கேளுங்க சார், இன்னும் என்ன சார் நீங்க அப்படின்னு இருந்தா ஒன்றும் உலகம் அப்படியே உடஞ்சி போகிற அளவுக்கெல்லாம் அவர் கேள்வியே கேட்கலையே. நாங்களே ஆதகத்தில் இருந்தால் இந்தம்மா அழுது ஒரு பர்ஃபார்ம். நீ இன்னும் அழுதால் ஜனங்களாம் இனிமேல் நம்ப மாட்டாங்க, நானும் நம்ப மாட்டேன், ஜனங்க நம்ப மாட்டாங்க, ஹவுஸ் கண்டஸ்டன்ஸே நம்ப மாட்டாங்க. சரி போய் அரிசி கொட்டினியே, உன்னை நாமினேட் பண்ணாமல் இருக்க வேண்டியதானம்மா, ஏம்மா நாமினேஷனில் கொண்டு வந்தாங்க, எதுக்குமா? எனக்கு நான் அழும்போது கூட நான் சாரி சொன்னேன் எனக்கு புரியல அதனால தான் கேட்குறேன். இதுக்கு தாங்க குறுப்படம் கேட்கறது. ஏங்க அந்த 5 செகண்ட் முன்னாடி தெரியும்ல உங்களுக்கு, 5 செகண்ட் முன்னாடி. அப்ப ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? அவ சாரி கேட்டாங்க சாச்சனா, நம்மலாம் 5 செகண்ட் முன்னாடி இருக்கிறத போடணுங்க. 5 எடிட்டரே தேடுவார், இப்ப எங்க இருக்கு, கமான் தேடுங்க அப்படின்னு போகும். நம்மலாம் பைத்தியக்காரங்க. எனக்கு காது செவிடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு அந்த சாரி கேட்கல. நீ இதுல வேற ரஞ்சித் மட்டும் கேட்டிருக்கு. அததான் சொல்றேன், ரஞ்சித் சாரி சொன்னாங்க சார். அவரு யோயோ சார் உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு ஓரமா எங்கேயாவது பண்ணிட்டு வாங்க சார். அவன் அவ்வளோ கான்ஃபிடண்டா ஏஞ்சி இல்லைன்றா, மஞ்சேரி ஏஞ்சி இல்லைன்றாங்க. இவரு மட்டும் சார்ன்றாரு. யாருங்க நீங்க? எங்க குறும்படம் போடுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கண்டஸ்டண்டா கூட்டு வந்து வச்சு எங்க உயிர் எடுத்துட்டு இருக்கிறீங்க? குறும்படம் தான் போட்டு தொலைங்களேன். யாரை வேணா காப்பாத்துங்க, இந்த பொண்ணை காப்பாத்தாதீங்க செட்ல. அது மனசு நிம்மதிக்காவது குறும்படம் போடுங்க. ஐயோ எனக்கு சீரியஸா ஆனி எனக்குல நான் ஏன்டா இந்த பிக் பாஸ் சீசனுக்கு ரிவ்யூ பண்ண வந்தேன். ஒரு குறும்படம், ஒரு நியாயத்துக்கு ஒரு குறும்படம் கூட போட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏதாவது கேட்டா உடனே யூ சப்போர்ட் ஒன்லி தேம், நீங்க வந்து பயஸ்ட், நீங்க வந்து அநியாயம் பண்றீங்க, புரியலையே. பிஆர் டீமுக்கு வந்து உடனே ரத்தம் கொதிச்சு அப்படியே பிளட் ப்ரெஷர் வந்து அப்படி நின்றோம். உடனே போயிட்டு ஏங்க ஒரு வாட்டி நீங்க கமெண்ட் பண்ணாலே நாங்க பார்ப்போம். ஏன் கஷ்டப்பட்டு 3-4 தடவை பண்றீங்க? எங்களுக்கு நேரம் இருந்தா பார்ப்போம், அது கூட எங்களுக்கு டைம் இருக்கணும்ல. ஏன்னா நாங்க ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஆளுங்க. உங்களை மாதிரி உட்காந்து யார் என்ன பண்றான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிற வேலை நம்மளுக்கு கிடையாது. சூப்பர், திஸ் இஸ் அபி ரோஸ்ட். கம் ஆன் அபி, கம் ஆன். அப்படியே ஜெஃப்ரி வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் கிட்டலாம் ஏங்க பக்கத்துல இருந்த எனக்கு கேட்கல, வெளில இருந்த உங்களுக்கு வரைக்கும் கேட்டுச்சா? ஜெஃப்ரி பாயிண்டா பேசினாரா?
ஜெஃப்ரி வெளியில இந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் ஏதாவது வெளியில நடந்ததுன்னா ஏதாவது தூக்கி கீக்கி மண்டையில் இப்படி போட்டுருப்போம் போல இருக்கு ரஞ்சித் சார் மேல. எனக்கு கால் வலிக்கு என் உடம்பு வலிக்கு ஒரு நியாயம் கிடைச்சுன்னு இருக்கு. நீங்க உட்காந்து அதை கெடுக்கிற விதமா எனக்கு டெய்லி என் கூடயே இருந்துட்டு எனக்கே ஒரு குழியை தோண்டி புதைக்க பாக்குறீங்க பாத்தீங்களா அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ப்ரோமோவே என்னன்னு வந்துச்சு, முத்து நீ என் ஃப்ரெண்டுங்கிறனாலதான் முத்து நான் அதை பண்ண இல்லைன்னா பண்ணிருக்க மாட்டேன்னு தானே கத்துவாங்க. அருண் ஆமா. சொல்றாரு மஞ்சரி அப்படி சொல்லி கொடுத்தாங்க. உடனே முத்து அப்படிலாம் சொல்லல. உடனே மஞ்சரி இல்ல நான் சொன்னேன். உடனே அருண் வந்து செம்மையா அதை செஞ்சு காட்டினாரு. உடனே முத்து வந்து இப்படின்ட்டு அருண் முத்துவ டப்பாங்கிறது என்ன அதுங்கிறது என்ன. எனக்கு இந்த கான்வர்சேஷனே அவ்வளோ நேரம் இழுத்த மாதிரி இருந்துச்சு. இல்ல நம்ம டிவியில காட்டும் போதே இல்ல மஞ்சரி மேலேயும் தப்பு இருக்கு, அருண் மேலேயும் தப்பு இருக்கு. முத்துக்குமரன் தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்ததே மெயின் அக்யூஸ்ட் நம்பர் 1 வந்து முத்துக்குமரன் தான். இதையும் தாண்டி இதுல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்றத ஹோஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணணும். அப்ப இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க பார்க்கலான்னு பார்த்தா, முத்து நீங்க சவுண்டு சொன்னாங்கல்ல ஒரு வாட்டி பண்ண போகுதுன்னு, அதை நீங்க ஏன் கேட்கல? உடனே அவரு ஒன்று சொல்றாரு முத்து, இல்ல சார் அவங்க கிடையாது எனக்கு சொல்லிட்டு போனவங்க இவங்க. அப்போ மஞ்சேரி அவர் சொல்றது கரெக்ட் தானே, இப்போ நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? உடனே அருண் எந்திரிக்கிறார். அருண் ஏஞ்சி என்ன சொல்றாரு, சார் இல்ல சார் இப்போ நான் காலைல ஏஞ்சி வந்தேன் சார், அவர் ஏந்திரிச்சு ஒரு 1/2 hour கூட ஆகல சார், அவங்க வந்து இந்த டாஸ்க் பண்ணிட்டு நான் கேட்டேன். மஞ்சேரி அருண் சொல்றது கரெக்ட் தான், நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? எப்படி இருந்தது தெரியுமா? கடைசியில எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. அதாவது இவர் எப்படி பேசியிருக்கணும்னா, அதெல்லாம் இல்லைங்க, நீங்க யார் என்ன சொன்னாலும் இவங்க தான் கரெக்ட், இவங்க பண்ணது தான் சரி, நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு அதை கரெக்டாக பாயிண்டாக நறுக்குன்னு அடிச்சு அதை கிளியர் பண்ணி நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாருன்னு பார்த்தா, நம்மளுக்கு இருந்த டவுட்டை இன்னும் அந்த டவுட்டை அதிகமாக்கி மண்டையை போட்டு குழப்பி நடுநிலையிலேயே விட்டுட்டு போயிட்டார். நம்ம அருண் இவனை நம்பவே கூடாது, பேச்சு திறமை இருக்குன்னு தான் சரி இவன் இவ்வளோ ஆடுறாப்புல. இந்த பொண்ணால அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க 2 பேர் பேசி தீக்கணும், இது பண்ணும். இதுக்கு நடுவில் இவன் ஏன் சார் போறான்? இவன் டப்பா கூட இல்லை சார், இவன் டபுக்கு டப்பா சார், இவன் டபுக்கு டப்பா, இவன் எல்லாம் இவன் பாருங்க இவன் பண்றதுல ஜனங்களுக்கு இன்னும் கூடி சீக்கிரத்துல தெரிய வரும் பாருங்க அப்படின்னு. இப்ப கூட நான் என்ன சொல்றேன் தெரியுமா, தம்பி நீ நல்லா தான் பேசுற, இதை போய் பேசப்பா, முத்துக்குமரன் முன்னின் பேசப்பா, ஏன் பேச மாட்டேங்கிறாய், ஏன் முதுகில் பேசுகிறாய்? அண்ட் இன்னைக்கு முக்கியமா நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லயே சேதுபதி அவர்கள் வந்து நான் உங்களெல்லாம் பேச விடுறது இல்லையாமே, நான் உங்களெல்லாம் பேச விடுறேன்னு சொல்லுங்க அப்படின்னு தீபக்கு இவர் சார் வந்து எங்களை எல்லாரையும் காப்பாத்துறாரு, எங்களை பேச விடுறாரு. எனக்கு அந்த காப்பாத்துறாருன்ற வார்த்தை தான் வந்து ரொம்ப கரெக்டா இருந்துச்சு மாதிரி தோணுச்சு. ஏன்னா உண்மையாவே சேது சார் வந்து இவங்களெல்லாம் காப்பாத்துற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இன்னும் ஸ்ட்ராங்கா அடிச்சு கேட்கணும்ல. அதுதான் அதுக்கு உதாரணம் தான் வந்து போன வாரம் தீபக் எந்த கொஸ்டினும் பண்ணல, அதுக்கு முன்னாடி வாரம் விஷாலுக்கும் குறும்படம் போட்டிருக்கணும், அதுவும் பண்ணல. இந்த வாரம் சாச்சனாக்கு ஒரு குறும்படம் வந்திருக்கணும், அதுவும் போடல. சரி குறும்படம் கூட வேணாம், ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ பண்ணது தப்புன்னு நல்ல இப்போ பிக் பாஸ் சொல்றாருல்ல, நான் உங்களுக்கு ரோஸ்ட்டுன்னு ஒன்று சொன்னனே, பஸர் அடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் ரோஸ்ட் பண்ணல அப்படின்னு நேற்று கேட்டார்ல, அது இன்னைக்கு பொருந்தும். ஆக்சுவலாக அந்த பொண்ணு பண்ற நக்கல் வேலைக்கு, திமிரு வேலைக்கு பின்னாடி அவ்வளோ புரணி பேசுறதுக்கு, ஒரு டாஸ்க்குன்ற பேர்ல ஒருத்த மேல இருக்கிற கான்ல அவனை பழி வாங்கறதுக்கு பண்ண செயல், இவ்வளோ விஷயங்களை அடுக்கிட்டே போலாம். கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட். இன்னைக்கு எவ்வளோ ரோஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த பொண்ணை, ஏன் பண்ணல? அப்போ காப்பாத்துறீங்கன்னு தான்ப்பா சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல விதத்துல சொன்னார் போல. பட் நமக்கு வந்து ஆக்சுவலி இது மூலமா இன்னொன்னு என்ன தெரியுதுன்னா, வெளியில வந்து மக்கள் நம்ம பேசுறோம்ல, அவர் வந்து பேச விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதை அட்ரஸ் பண்ணாரு. நம்ம அது கூடவே குறும்படம் கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம், விஷால கேளுங்கன்னு கேட்டுட்டே இருக்கோம் ரொம்ப நாளா. இதெல்லாம் இன்னும் அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன், போன வாட்டி சொன்னதை இப்போ சொல்றேன், இதை விட மோசமா பண்ணி இதை விட மொக்கையான சீன்ஸ் கூட நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் எவ்வளோ சபையில் வச்சு எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்கள் எல்லாரும் அதை எப்படி சொல்கிறது, ஜனங்க முன்னாடி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு முன்னாடி கொண்டு வந்து அவங்களோட முகத்திரை மாஸ்கை உடைச்சிருக்கீங்க, கிழிச்சிருக்கீங்க. ஏன் இந்த சீசனில் அது நடக்க மாட்டேங்குது? சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது. அப்போ அது பயஸ்ட் தானே. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த முத்து இந்த பர்பீஸ் விஷயம் போயிட்டு இருக்கும்போது கூட ஆனந்தி நம்ம ஒரு நாளும் சொல்றதை மென்ஷன் பண்ணாங்க. அவர் வந்து அந்த இடத்துல அவரால் முடியாது, பட் ஏன் முடியலன்னு சொல்லனா ஈகோ. ஆனந்தி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? ஆண்கள் இன்னைக்கு ஈகோவே கிடையாதா? ஒரு 30 செகண்ட்ஸ் ஹுக் ஸ்டெப் போட்டுட்டு வரதுக்கே அவ்வளோ ட்ராமா பண்ணானுங்க 2 நாள் இழுத்து. மோஸ்ட்டாக அந்த ஈகோ காமிச்சது அந்த டைமில் யார்? அந்த 30 செகண்ட்ஸில் மெயினாக பண்ணது அருணும் முத்துக்குமரனும். சொல்லவா வேணும்? அதுவும் இப்படி வீடு மாறின உடனே அவ்வளோ ஈகோ ஹிட் ஆகிருக்கும். இன்னைக்கு அதுக்கான உதாரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு முத்துக்குமரனை கூப்பிட்டு வீடு மாறினதுல எப்படின்னு கேட்டால் அது இருக்கிறத சொல்லணும். அவர் போட்டு கொடுக்குறாராம் சேதுபதி சார்கிட்ட, சார் பார்த்துக்கோங்க சார்,
சவுண்டு ஒன்று கொடுத்தாங்க சார் கிரிஞ்சா. அது நல்லா இருந்தது சார். அது நாங்கள் பண்ணோம் சார். அதாவது என்னென்னா கேள்வி கேளியா, நான் எடுத்து கொடுக்குறேன் உனக்கு பாயிண்ட்டு, கேள்வி கேளு, எங்களெல்லாம் உட்கார வச்சு கிழின்னு கிழிச்சால, நான் உனக்கு பாயிண்ட் எடுத்து கொடு கேளு அப்படின்ற மாதிரி இவர் போட்டு கொடுக்குறாராம் சவுண்டை. கேட்கணும் இருந்தால் கேட்க போகிறாங்க, பதில் சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு ரெடியாக இருக்குது. சொல்லதான் போகுது. எதுக்கு முத்துக்குமரனுக்கு இந்த போட்டு கொடுக்குற வேலை? விஜய் சேதுபதி அழகா பார்த்தீங்களா, முத்து சொல்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியான்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி வேற ஒரு டாபிக் போயிட்டாரு பாருங்க. அது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்டன்சியை பற்றி நம்ம மஞ்சரி கிட்ட பேசி சேது சாரே வந்து டயர்டாகி பார்த்தீங்கன்னா நான் எஸ்கேப் ஆகுறேன்ட்டு கிளம்புறாரு. ஏன்னா இவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணுறாங்க, பழி போடலைங்கிறாங்க. இது ஒரு மாதிரி உச்சகட்டத்தில் அவரே கடுப்பாயி என்னை விட்டுருங்க அப்படின்னு கிளம்புனாரு. இடையில சத்யாவை வேற, சத்யா எப்பயாவது பேசுங்க, சத்யா இருக்கீங்களான்ட்டு. சத்யாவெல்லாம் ஓப்பன் கலாய். இந்த வாரம் நீ ஒண்ணுமே பண்ணலையே, எங்க ராஜா இருந்த என்ன, இப்ப டீம் மாறினா என்ன, அங்க போய் என்ன நீ ஸ்கோர் பண்ணலாம், அங்க போய் உன்னோட வாய்ப்புகளை எப்படி யூஸ் பண்ணலான்னு அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. இவங்களாம் என்ன பண்றாங்க தெரியுமா, ஆப்போசிட் டீம் போயிட்டாலே சும்மா டம்மியா ஜாலியா கூத்தடிச்சிட்டு வந்துடலாம். எதாவது கேட்டா சார் நான் அந்த டீமுக்கு போயிட்டேன் சார், எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். மோஸ்ட் யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ட் திஸ் வீக் ஐ வில் சே மிஸ்டர் சத்யா. அண்ட் மஞ்சேரி வந்து நான் உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரே டாஸ்க்குள்ளேயே நீ கேப்டனாகவும் இரு, நீ டாஸ்க்கும் பண்ணணுன்னே அவங்க குழம்பிட்டாங்க. கோர்ட்டில் இருந்து நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது வெறும் இந்த சைடில் இருந்த தளபதிக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? தீபக்கு. அவங்க கேர்ள்ஸ் டீமுக்கும் தெரில, பாய்ஸ் டீமுக்கும் யாருக்கும் தெரில. எல்லாரும் கை தூக்கிட்டாங்கல்ல, எங்களுக்கு தெரியாது, அந்த லைன் கோடை பற்றி ஒரு டாபிக் வரும்போது எல்லாரும் தெரியாதுன்னு கை தூக்கிட்டாங்களே. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மஞ்சரி வந்து ஷி ஹாஸ் ஃபெயில்ட் ஆஸ் அ கேப்டன் திஸ் வீக். எப்போ ஒரு ஹோஸ்ட் உட்காந்து கேள்வி கேட்டு நீ உன்னோட கேப்டன்சிக்காக தோத்துட்டேன்னா தோத்துட்டேன், ஜெயிச்சிட்டேன்னா ஜெயிச்சிட்டேன், இப்படி நடந்ததுன்னு கட் அண்ட் ரைட்டாக எப்போ பேச முடியலையோ அங்கேயே ஃபெயில்டு. அதனால தான் அவரே காண்டாயிட்டு போங்கப்பா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் வாங்க முடிச்சு விடுவோம். அப்பப்போ வேற இந்த சத்யாவை கலாய்க்கிற தலையெழுத்து வேற எனக்கு வந்துருச்சுன்ற மாதிரி அவர் ஒன்று செஞ்சு விட்டுருக்காரு. அண்ட் நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஏன்னா சாச்சனா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நீங்க பண்ணதை இந்த வீக் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கடைசியில் அவங்க பண்ணதை தான் இன்னைக்கு இந்த வீக் அட்ரஸ் பண்ணி நல்லா பல்ப்லாம் வாங்கினாங்க. ஸோ சாச்சனா எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை திடீர்னு சும்மா இருந்த வருஷம் எங்கேயாவது வராங்களா? சோஷியல் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், எதுக்கு சேவ் பண்றீங்க, சாச்சனா தான் போயிடும்னு பார்த்தா வலைத்தடங்கள்ல வந்து ஆல்மோஸ்ட் 99.9% வர்ஷினினே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வர்ஷினி போனதுல எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம் அப்படிலாம் கிடையாது, போற கேண்டிடேட் தான், ஜீரோ. அதுதான் சொல்றேன், யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ட். ஆனா சாச்சனாவை ஏங்க தூக்க மாட்டாங்க? மேபி சேவ் பண்றது வேஸ்டா இருந்தாலும் நம்ம ரோஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா சாச்சனா ஒவ்வொரு நாளும் இருப்பாங்கன்றது வந்து போர் அடிக்குது. ஐயோ எனக்கு போர் அடிக்குதா நீ ப்ளீஸ், எனக்கு போர் அடிக்குதுங்க. எனக்கு வேற யாரையாவது ரோஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நீங்க ஏன் எனக்கு ஒரே ஆளை மட்டும் கோத்து விடுறீங்க? எனக்கு அந்த பொண்ணை ரோஸ்ட் பண்ணி போர் அடிச்சிச்சு. ஒரு நாள் பாருங்க, நம்ம கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே போடுவாங்க, மேம் போர் அடிக்குது மேம், அந்த பொண்ணு ஒரு ஆளே கிடையாது, அந்த பொண்ணை பத்தி இனிமே பேசாதீங்கன்னு போடுவாங்க பாருங்க. இனிமே நம்ம விஷால ஸ்கிப் பண்ண மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் சாச்சனாவை ஸ்கிப் பண்ண போறோம். அப்படிதானே? ஆமா, இந்த மாதிரி இந்த கேரக்டர்லாம் எனக்கு பேசவே பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஐ டோன்ட் நோ வை, பட் பிக் பாஸ் இஸ் டூயிங் லைக் திஸ். ஓ மை காட், வெரி பிட்டி. லைக் இன்னைக்குமே நமக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. நாளைக்கு சண்டே எபிசோடு, நாளைக்கு எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரத்தில் வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்கன்ட்டு பார்ப்போம். ஸோ until then, this is Abhi and Annie signing off from you all. நன்றி, வணக்கம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Holidays நாளே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand.